ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டு 7 நாளுக்கு மேலே ஆச்சு. பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டதுனால நான் எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டோம். ஒரு 5 நாளைக்கு மேலே அங்கே தான் இருந்தோம். கூடயே 8th சோஷியல் புக்கும் நான் கொண்டு போயிருந்தேன். அப்பப்போ கேப் கிடைக்கிற நேரத்தில் படிக்கலாம் அப்படின்னு. ஆனால் படிக்கவே முடியல. நேற்று தான் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணாங்க. ஸோ அதனால் நான் நேற்று தான் லைப்ரரிக்கு போக ஆரம்பித்தேன். நேற்று பார்த்திங்கன்னா செவன்த்து ஃபஸ்ட் டைம் சோசியலில் ஜாக்ரஃபியில் ஒரு 2 பாடம் பேலன்ஸ் விட்டு வச்சுருந்தேன். அந்த பாடம் தான் நேற்று படித்தேன். அதுக்கப்புறம் சரி 6th தமிழ் நேற்றே ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் சரி வேண்டாம், இன்றைக்கி அக்டோபர் 4 ஃப்ரைடே, சரி இன்னிலேருந்து 6th தமிழ் ஃபஸ்ட் டேர்மும் 6th மேக்ஸ் ஃபஸ்ட் டேர்மும் முடிச்சிருவோம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்களோட மைண்ட் செட் என்ன அப்படின்னா, அதாவது எல்லோரும் சொல்ல முடியாது. இப்போ நான் எப்படி அப்படின்னா, ஒரு எக்ஸாம் வரல, ஒரு எக்ஸாம் கால் ஃபார் வரல அப்படின்னா, எக்ஸாம் வரலையேன்னு சொல்லிகிட்ருப்போம். ஆனால் அந்த டைமில் நம்ம படிக்கணும், நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டோமா அப்படின்னு யோசிக்க மாட்டேங்கிறோம். ஆனால் கால் ஃபார் வந்ததுக்கப்புறம் ஐயோ இதை படிக்கணும் அதை படிக்கணும் அப்படின்னு தான் சொல்லி அந்த ஒரு பதட்டத்தில் இது முடிக்கல அது முடிக்கல அதை ரிவிஷன் பண்ணலை, இப்படியே தான் நம்ம இருக்கோமே தவிர, இந்த கால் ஃபார் வராத இந்த டைமை நம்ம யூஸ் பண்ணால் தான் பின்னாடி நம்ம கிளியர் பண்ண முடியும்னு சொல்லி நம்ம யோசிக்கவே மாட்டேங்கிறோம். அதனால் நெக்ஸ்ட்டு குரூப் 4 எப்போ வருதோ, எந்த மந்த் வருதோ, எப்போனாலும் வந்து தான் ஆகும். அதனால் நீங்கள் இப்போயே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. குரூப் 4 சிலபஸை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. டெய்லி நீங்கள் ஜிஎஸ் டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா சிலபஸில் முடிச்சுட்டு கீழே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நான் அப்படி தான் படித்தேன். ஆனால் என்னால் ஃபுல் சிலபஸ் கவர் பண்ண முடியலை. அதனால தான் இப்போ இருந்தே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடுவோம், ஃபுல் சிலபஸை கவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் 6th ஃபஸ்ட் டைம் தமிழை முடிக்க போகிறேன். அது மாதிரி 6th ஃபஸ்ட் டைம் மேக்ஸ் புக்கையும் முடிக்க போகிறேன். நான் மேக்ஸுக்கு ஸ்கூல் புக்ஸ் மேக்ஸ் தான் மேக்ஸிமம் நமக்கு கேட்குறாங்க. அது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து கேட்குறாங்க. இப்போ நம்ம எல்லா குரூப் 4லையும் பார்த்திங்கன்னா, இப்போ நான் எழுதுனது குரூப் 4 தான். அந்த குரூப் 4லேயும் சரி, குரூப் 2லேயும் சரி, மேக்ஸிமம் ஸ்கூல் புக்ஸ் கணக்கு தான் அப்படியே நமக்கு வந்திருக்கும். அதுவும் எடுத்துக்காட்டு சம் தான் மேக்ஸிமம் கேட்குற மாதிரி இருக்கும். அதுவும் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக போட முடியும். அதனால் நான் ஸ்கூல் புக் சம்ஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் நீங்கள் இதெல்லாம் நல்லா பார்த்துட்டிங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் யூடியூப்பில், அதாவது உங்களுக்கு எதாவது டவுட்னா மட்டும் அந்த மெத்தட் எப்படி போடணும்னு சொல்லி யூடியூப்பில் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல் புக்ஸ் பார்க்கலாம். இல்லை எனக்கு ஆல்ரெடி நான் போட்டு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் இதுவும் பார்க்கலாம். இல்லைனா ஸ்கூல் புக்ஸ் சம்மே நமக்கு டவுட் இருக்குன்னா 8th மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.1 அப்படின்னு சொல்லி நம்ம யூடியூப்லேயே போட்டாலுமே நிறையா பேர் நடத்தியிருக்காங்க. அதுவும் நம்ம பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நமக்கு முன்னாடி நம்ம ரிலேட்டிவ்லையோ இல்லை நம்ம அக்கா தங்கச்சி நம்ம அண்ணன் யாரோ ஒருத்தவங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து நம்ம படிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக படிக்கலாம், நம்ம படிக்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இதில் யாருமே டிஎன்பிஎஸ்சினா என்ன அப்படின்னு தெரியலை. இல்லை சில பேர் சொல்லுவாங்க ரிலேட்டிவ்லாம், என்ன இது மலையை கட்டி இழுக்கிறது கவர்மெண்ட் வேலைலாம் அப்படி சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்க காசு கீசு கொடுத்து வேலை வாங்கிடலாமா அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது டிஎன்பிஎஸ்சினா என்ன, இது எப்படி எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் எனக்கும். ஏன்னா எனக்கு எங்கள் அக்கா 2 பேர் இருக்காங்க. அவங்களும் 2017, 18 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணவங்க தான். அவங்களே ஒரு காலத்தில் என்ன சொன்னாங்க, அது ஒரு கடல் மாதிரி, அதெல்லாம் கிளியர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ண புதுசில் அவங்க சொன்னாங்க. ஆனால் இப்போ நான் இந்த ஃபீல்டுக்கு 3 வருஷம் ஆச்சு. நான் படிக்கிறதுக்கும் இப்போ படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போயே அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவ அப்படின்னு எங்கள் அக்கா அவங்க சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு அவங்களுக்குலாம் என் மேலே இன்னும் ஹோப்பே இல்லை. இவ பாஸ் பண்ணிடுவாளா, வேலை வாங்கிடுவா அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் இல்லை. ஏதோ படிக்கிறேன்னு சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்ருக்காங்க. அதனால் இது நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், நம்ம எவ்வளோ உட்காந்து படிக்கிறோங்கிறது நம்ம கூட இருக்கிறவங்களுக்கே தெரியாது. அதை நம்ம ப்ரூவ் பண்ணணும்னா நம்ம வாய்கிட்ட சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க. நீ எது பேசுகிறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம எக்ஸாமை கிளியர் பண்ணி நம்ம போயிட்டோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி வர்றவங்க, நம்ம அக்கா பிள்ளைங்க, நம்மளை ஒரு இதுவாக வச்சு அவங்களும் வாழ்க்கையில் ஈஸியாக முன்னேறிக்கலாம்.
ஏன்னா முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறது தான் கஷ்டம். அடுத்து பின்னாடி வர்றவங்களுக்கு அவள் வேலை வாங்கிட்டா, அவள் படித்தா 3 வருஷம் படித்தா வேலை வாங்கிட்டா நீயும் படி அப்படி சொல்லி அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக வழி விடுவாங்க. ஆனால் நம்ம எதுவுமே நம்ம வீட்டில் யாருமே கவர்மெண்ட் ஜாப்னால் என்னன்னே தெரியாத இடத்துலேருந்து நம்ம படிக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதனால் ஃப்ரெஷராக இருக்கீங்களா, ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். நமக்கு ஒரு கைடன்ஸ் இல்லை. கைடன்ஸ் மட்டும் நீங்கள் எப்படி படிக்கணும், சிலபஸ் எப்படி கவர் பண்ணணும், அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் அட்டெம்ப்டே கிளியர் பண்ணி போனவங்க நிறையா பேர் இருக்காங்க. என் கூட இருந்தவங்களே நிறையா பேர் கிளியர் பண்ணி போயிருக்காங்க. ஓகே, நல்லா படிங்க. நம்ம ஜெயிக்கணும். நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.